இன்றைய தினம் ஆசிரியர் தினம். டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த தினத்தை சமுதாய புகழ் காட்டிலே ஆழக்கணக்கிற அற்புத கற்களாம் மாணவ மணிகளை அறிவு உள்கொண்டு செதுக்கி வைரக்கற்களாய் வளம் பெறச் செய்யும் அற்புதமான பணியை செய்கிற என்றைக்கும் ஆசிரியர்களாக ஆசிரியர் பணியே அறப்பணி என்கிற வகையில் இன்றைக்கு கூட சந்தித்ததும் நான் உங்கள் மாணவர் என்று சொல்லுகிற பெருமை ஆசிரியருக்கு மட்டும்தான் உண்டு. ஒரு ஏணிப்படியாக இருந்து பல ஆயிரக்கணக்கான மாணவ கண்மணிகளை துறைதோறும் உயர்த்திவிட்ட அந்த ஆசிரியர்களை அவர்கள் சற்றேறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே தன்னுடைய பணியை நிறைவு செய்து இன்றைக்கு 85 அகவையில் தன்னை தேடி வருபவர்களுக்கெல்லாம் அந்த அறிவை போதித்துக் கொண்டிருக்கிற ஆசானாக விளங்குகிற ஐயா கணிதவியல் அறிஞர் ரத்தினம் அவர்களை கரூர் திருக்குறள் பேரவை சார்பிலும் கரூர் காந்தி கிராமம் சைன் அரிமாசத்தின் சார்பிலும் இன்றைக்கு சந்தித்து அவர்களிடம் வாழ்த்து பெறுவதற்காக வந்திருக்கிறோம். அவர்கள் இன்னும் பன்னெடுங்காலம் நல்ல நலத்தோடும் வளத்தோடும் இறையர்களோடும் வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையர்களை வேண்டி அவர்களை இப்பொழுது நூலாடை திரு காப்பா பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் நூலாடை அறிவிப்பார்கள். ரமணன் எப்படி திரும்ப சேர்த்தியே போட்டுள்ளோம். 2 பேருக்கும் சேர்த்து இந்த குருவுக்கு செய்யறதுல நாங்கள் ரொம்ப பெருமை. ஐயா எப்படி பாருங்க. ஐயா இங்கே பாருங்க. ஓகே. இன்றைய தினம் ஆசிரியர் தினத்தன்று நாம் அவர்களெல்லாம் கௌரவிக்க பொருட்டு அவருடைய இல்லத்திற்கே நேரடியாக சென்று அவர் காலிலே விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று திருக்குறள் பேரவையின் சார்பிலும் கரூர் காந்தி கிராமம் சயின்ஸ் அரிமா சங்கத்தின் சார்பிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தோம். அதற்கு உறுதுணையாக அண்ணன் மேலை பழனியப்பனார் அவர்கள் எங்களிடத்திலே சொல்லுகிற பொழுது அவர்கள் ஊரிலே இருக்கிறார்களா இல்லையா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நேரடியாக செல்வதற்கு அவரிடத்திலே ஒப்புதலையெல்லாம் வாங்கி கொண்டு வாருங்கள். நாம் கண்டிப்பாக நேரடியாக செல்வோம். அவரை நம் இல்லத்திற்கு வர வேண்டாம், அவரை தேடிதான் நாம் செல்ல வேண்டும் என்று எனக்கு அன்பு கட்டளையோடு இட்டார்கள். அந்த கட்டளையை ஏற்று நான் அவர் இல்லத்திலே வருகிற பொழுது ஆசிரியர் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். நான் வந்திருக்கிறேன் என்று அவர் துணைவியாரிடத்திலே சொல்கிற பொழுது அவர் ஓடோடி உடனடியாக வந்து அவர் என்னுடைய குடும்ப நண்பர், நம்ம வீட்டிற்கு வேண்டப்பட்டவர் என்றெல்லாம் சொன்ன பொழுது கூட அதையெல்லாம் மறந்துவிட்டு நம்மை கௌரவிக்க வருகிற வாருங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்கிற பொழுது எந்த வேலையாக இருந்தாலும் நான் எங்களை நேரத்திற்கு வருகிறோம் என்று சொன்னோம். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், எனக்கு அழைப்புதலே கொடுக்க வேண்டாம், நீங்கள் வாருங்கள் என்று வாழ்த்து சொன்னார்கள். நாங்கள் அவர்களை வணங்குகிறோம். இந்த நேரத்திலே அவர் பொற்பாதங்களை கொண்டு வணங்குகிற நேரத்தில் இந்த நேரத்திலே அவருக்கு ஒரு பெருமையோடு சேர்க்கிற வகையிலே ஐயா பாலசுப்ரமணியர் அவர்கள் மாணாக்கராக வந்து அதையும் சேர்த்து அந்த பெருமையை சேர்த்திருக்கிற இந்த தருணம் தான் எங்களுக்கு உகந்த தருணம் என்பதை ஐயா அவர்கள் சொல்லி வணங்குகிறோம். நாளைக்கு அப்புறம் ஞாபகம் வந்து எங்களை கௌரவப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. உபசரிப்பாக தருகிறேன். அந்த உபசரிப்பை ஆனந்த முகத்தோடு நாங்கள் அத்துணை பேரும் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை உறுதி தருகிறோம்.